Hi students, this is Alex here. Question number 8, subdivision 6. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிசஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம இந்த டயக்ராமோட டீட்டெயில் தான் நம்ம போட்டிருப்போம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி கம்மியான டைமில் முடிக்கிற மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கேபிட்டல் ஏவோட வேல்யூ பி அண்ட் சி எழுதணும். ஏ அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் 9. பி அப்படின்றது எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அது வந்து 0. அண்ட் சி அப்படின்றது ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது வந்து -1. ஸோ இதுல இருந்து நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் வந்து 0 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ வந்து 9 அண்ட் சி வந்து -1. ஸோ டோட்டலாக இது பாசிட்டிவ் ஆகிடும் விச் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஏன்னா ரெண்டு நெகட்டிவ் இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடும். இது கிரேட்டர் தேன் 0 அப்படின்றனால இந்த கோனிக் வந்து ஹைப்பர்போலா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணாதான் சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல இது குரூப்பிங் பண்ணணும். ஸோ நமக்கு 9x² இருக்கு, அது கூட இந்த எக்ஸ் டேர்மை பக்கத்தில் எழுதணும் -36x. அதுக்கப்புறம் -y² எழுதிட்டு அது பக்கத்தில் இந்த ஒய் டேர்மை எழுதணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்கு +18 = 0. இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் நம்ம குரூப்பிங் பண்ண போறோம். ஸோ இதுல 9 காமனா எடுத்தோம்னா x² - 4. இதுல மைனஸ் காமனா எடுத்தோம்னா y² + 6y + 18 = 0. இப்போ இங்க நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய பிராக்கெட் ஓப்பன் பண்ணி x² இருக்கு இல்லையா, ஸோ அது போல நம்ம x மட்டும் எடுத்துக்கணும். இந்த நம்பர்ல பாதின்றது -2, அதோட ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்பரோட ஸ்கொயரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இதோட ஸ்கொயர் வந்து 4, சப்ட்ராக்ட் பண்ணா -4. ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸோ y² பதில் y எழுதணும். இந்த நம்பர்ல பாதி எழுதணும். பாதி வந்து 6ல பாதி 3 ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இதோட ஸ்கொயரை இங்கே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதோட ஸ்கொயர் வந்து 9, இப்போ -9 அப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல +18 = 0 அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9 வந்து மறுபடியும் இது ரெண்டு டேர்மோட உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -36. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -y + 3 ஹோல் ஸ்கொயர் +9 +18 = 0. இப்போ இந்த டேர்மையும் பக்கத்தில் எடுத்துக்கணும். ஸோ 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -y + 3 ஹோல் ஸ்கொயர் = இந்த 36 அதர் சைடு போயிடும், 36 ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 9 and 18 அந்த பக்கம் போயிடும். ஸோ -9 - 18. இப்போ 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -y + 3 ஹோல் ஸ்கொயர் = இது சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா 27 வரும். திருப்பி 27 - 18 9 வரும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டோட்டலாக டிவைட் பை 9 எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை 9ஆல் டிவைட் பண்ணால் x - 2 ஹோல் ஸ்கொயர் பை 9 அப்படின்னு வரும். மைனஸ் y + 3 ஹோல் ஸ்கொயர் பை, ஆக்சுவலாக இங்கே 9 இருக்கு அண்ட் இந்த இடத்துல 9 இருக்கு, = 9/9 1. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா x - 2 ஹோல் ஸ்கொயர் பை கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1 இருக்கு, மைனஸ் y + 3 ஹோல் ஸ்கொயர் பை 9 = 1. இப்போ நமக்கு ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து x - h ஹோல் ஸ்கொயர் பை a² மைனஸ் y - k ஹோல் ஸ்கொயர் பை b² = 1. இப்போ இதுல இருந்து
ஹெச்சுக்கு பதில் இங்கே 2 இருக்கு. ஸோ ஹெச் வந்து 2. அதே மாதிரி ஒய் வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் கே வந்து ப்ளஸ் 3 இருக்கு. ஆக்சுவலாக கே வந்து இதோட ஆப்போசிட் சைட். ஸோ கே வந்து -3 அண்ட் ஏ ஸ்கொயர் அப்படின்றது இங்கே டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, அது வந்து 1 அப்படின்னா ஏவும் 1 தான். அதே மாதிரி பி ஸ்கொயர் அப்படின்றது 9. ஸோ பி ஈக்குவல் டு 3. இப்போ ஹைபர்போலால நமக்கு வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர், அதை நம்ம டைரெக்டாக 9 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த 1 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 + 1 10. இப்போ சி வந்து √10. ஆக்சுவலாக சின்றது ஏஇ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஇ அப்படின்றது ஸோ √10 ஈக்குவல் டு ஏ வந்து 1 அண்ட் இ. ஸோ இதுல இருந்து இயோட வேல்யூ √10 அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ சென்டர் வந்து சென்டர் வந்து h, k. ஸோ h, k அப்படின்னு போடும்போது ஆல்ரெடி நம்ம h and k இங்கே எழுதி வச்சிருக்கோம். ஸோ h வந்து 2, k வந்து -3. அடுத்தது ஃபோகை. ஸோ ஃபோகையோட ஃபார்முலா யூஷுவல் ஃபார்முலா c, 0 அண்ட் -c, 0. பட் ஹெச்சும் கேவும் நம்ம இதோட ஆட் பண்ணணும். ஏன்னா சென்டர் வந்து ஆரிஜின் கிடையாது. ஸோ அப்போ ஹெச் பிளஸ் சி, கே அப்படின்னு வரும். அதாவது இது கூட ஹெச்சும் இது கூட கேவும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சி இருக்கு. ஸோ ஹெச் பிளஸ் சி, இது 0 இருக்கு. ஸோ கே பிளஸ் 0னா கே மட்டும் வரும். அண்ட் அதே மாதிரி இது ஹெச் மைனஸ் சி, கே. இப்போ இந்த ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 2, சி வந்து √10, கே வந்து -3. அண்ட் இது வந்து 2 மைனஸ் √10 -3. அடுத்தது வெர்டிசஸ். வெர்டிசஸ் வந்து யூஸ்வலா a, 0 அண்ட் -a, 0. பட் இதில் ஹெச்சும் கேவும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஹெச் பிளஸ் a, k அண்ட் h minus a, k. So h வந்து 2. So 2 plus a வந்து 1. So 1, -3 and 2 minus 1, -3. So இது பார்த்தீங்கன்னா 3, -3 and இது வந்து 1, -3. So vertices கிடைச்சிருச்சு. லாஸ்ட் பார்ட் டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ் வந்து x is equal to h plus ± a by e. So h வந்து 2 ± a வந்து 1. இது √10. ஸோ டோட்டலா இது வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 2 plus 1 by √10 and x is equal to 2 minus 1 by √10. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்ட எல்லா சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிசஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இந்த அப்ரோச் வந்து ஈஸியாக இருக்கணும்னா ஃபார்முலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ என்ன டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் வரும்ன்றதை நம்ம கிளியராக தெரிஞ்சதுன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலா வந்து நல்லா தரவு பண்ணுங்க. ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.